சண்டே மார்னிங் காலையில் எழுந்தோடனே நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ ஒன்று முடிக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பாப்பாவுக்கு நான் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு ஒரு வேலையாக செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடு பெருக்கி தொடச்சிட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு கிச்சன் ஏரியாவை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஏரியாலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கையும் கையோடு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நேற்று துவைச்ச துணி நிறையா இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்து கையோடு மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் கையோடு மடித்து கபோர்டில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு நடுவில் போய் நான் கொஞ்சம் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் டீ போட்டு நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் பாப்பா கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்குள்ளே என் கசின் வந்திருந்தா. ஸோ அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே வேறு. ஸோ அவள் சர்ப்ரைஸாக என் வீட்டுக்கு வந்ததால் அவள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். ஆல்ரெடி இன்றைக்கி கொஞ்சம் துவைச்ச துணிலாம் ட்ரையரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையும் கையோடு காய வச்சிடலாம். ஸோ நான் ஈவினிங் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எப்படி காய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, பால்கனிலே போட்டுடலான்னு சொல்லிட்டு பால்கனிலே போட்டுட்டேன். ஸோ நாளைக்கு காலையில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி நாளை இனிதே முடிச்சுட்டேன் நான்.